ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு தரமான ஒரு வேம்பயர் கதையை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க பீட்டர் வின்சென்ட் சொல்லக்கூடிய டிராகுலா ஷோ ஒன்னு டிவில போயிட்டு இருக்கு. அப்படியே அங்க இருக்க ஒரு ரூமை காட்டுறாங்க. திடீர்னு ஒரு பையன் அந்த ரூமுக்கு வெளியில தூக்கி வீசப்படுறான். எதையோ பார்த்து பயந்து மாடிக்கு ஓடி போக அங்க அப்பாவும் அம்மாவும் ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க. இவனும் கட்டில் கீழே போய் ஒளிஞ்சிக்க பக்கத்துல இருக்க கன்னை எடுத்து வச்சுக்கிறான் சேஃப்டிக்கு. அப்படியே அந்த பெட்டை தூக்கி போட்டுட்டு அந்த வேம்பியர் இவன் அட்டாக் பண்ண அப்படியே அந்த சீன் முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பைக்கை தள்ளி ஸ்டார்ட் பண்ண பாக்குறான், ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு எதிர் வீட்டு பொண்ணு டோரிஸ் டஸ்ட்பின் பாக்ஸோட வர ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வேணான்னு சொல்லிடுறாங்க. சடனா வீட்டுக்கு வெளியில வந்த நம்ம ஹீரோவோட அம்மா என்னடா வண்டி திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலையான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் ஏமி வராங்க. என்ன சார்ல்ஸ், பைக் திரும்பவும் சொதப்பிடுச்சா? சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றாங்க. பிரேக்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கிளாஸ்க்கு போக நம்ம ஹீரோட கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அதுல 3 பசங்க இன்னைக்கு காலேஜுக்கு வரல. அதுல ஒருத்தன் தான் நிக். படத்தோட ஆரம்பத்துல டிராகுலாவால தாக்கப்பட்டவன். நம்ம ஹீரோவும் கிளாஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு எட்வர்ட்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் வரான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல வேண்டாம் வெறுப்பா வந்த நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, நீ நோட் பண்ணியா இன்னைக்கு நிக் நம்ம கிளாஸ்க்கு வரல, நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். காலேஜ் முடிஞ்சதும் நீ டைரக்டா அவன் வீட்டுக்கு வந்துடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சோ என்னால வர முடியாது. ஏன்டா இப்படி பேசுற? ஆரம்பத்துல நம்ம எவ்வளவு நல்ல நண்பர்களா இருந்தோம். இன் கேஸ் உன்னால எனக்கு உதவ முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல சூப்பர் ஹீரோஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ணோம்ல, அதை எடுத்து குரூப்ல போட்டு விட்டுருவேன். எப்பா டே அப்படிலாம் பண்ணி விட்டுறாத, ஈவினிங் நீ சொன்ன இடத்துக்கு நான் வரேன். அப்படியே காலேஜ் முடிஞ்சதும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வெளியில கார் நிறுத்தும் போதுதான் நம்ம ஹீரோ உன்னை கவனிக்கிறான். பக்கத்து வீட்டை சேர்ந்த ஜான் இவங்க வீட்டு கார்டன்ல ஏற்பட்டிருக்க டேமேஜை சரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் யாருமா இவருன்னு கேட்க, இவர் பேர் தான் ஜான், நம்ம பக்கத்து வீட்டுல புதுசா குடியேறி இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஃப்ரீயாவே கார்டன்ல இருந்த டேமேஜை சரி பண்ணி கொடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் ஜான் கிட்ட அறிமுகம் ஆயிக்க, ஆனா அவனுடைய பார்வையே சரியில்லை. ஏமிய சைட் அடிக்கிறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வர ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த அந்த வீடியோ. இதை பார்த்த உடனே எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஒரு வழியா நிக் வீட்டுக்கும் வந்து சேர எட்வர்டும் நம்ம ஹீரோவுக்காக வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் வீட்டு வாசல் கிட்ட போயிட்டு கதவையும் தட்டி பாக்குறாங்க, வீட்டுல யாராச்சும் இருக்காங்களான்னு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலங்கிறதுனால இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க. அதே மாதிரி எட்வர்ட் வரும்போது அவன் கையில ஒரு பேக்கையும் கொண்டு வந்திருப்பான். அதுல சிலுவையும் சில உடன் மெட்டீரியல்ஸும் இருக்கு. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், ஆனா அதை நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல. உன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் புதுசா குடியேறி இருக்கான்ல, அவன் ஒரு வேம்பையர். என்னது வேம்பையரா? இப்பதான் அவன்கிட்ட நான் பேசிட்டு வரேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதுன்னு ஹீரோ சொல்ல பதிலுக்கு எட்வர்டும் நான் கொஞ்ச நாளாவே அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் யோசிச்சும் பாரு, நம்ம ஊர்ல இருக்க பல வீடுகள் இப்ப காலியா தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு, சிட்டில ஜாப் தேடிட்டு அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க எல்லாரும். அதுதான் இல்ல, எந்தெந்த வீடு எல்லாம் தனியா இருக்கோ அந்த வீடு எல்லாத்தையுமே மார்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்கவங்கள இந்த ஜான் தான் வேட்டையாடுறான். இங்க பாரு, என்கிட்ட இந்த ஊரோட மேப் இருக்கு. இதுல எந்தெந்த வீடு எல்லாம் தனியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நிக்கோட வீடும் இதுல இருக்கு, நல்லா பாரு. அதுக்காக தான் அவனை காப்பாத்த நான் ஆயுதத்தோட வந்திருக்கேன். எது, இந்த கட்டைய வச்சு நீ டிராகுலாவை கொல்ல போற அப்படிதானே? இவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ இந்த ஒரு ரீசனால தாண்டா அவன் கூட பேசாமலையும் பழகாமலையும் இவ்வளவு நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன எதையுமே நம்பாம அங்கிருந்து கிளம்பிடுறான். இதே நேரத்துல எட்வர்டும் அவனுடைய ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான். அப்ப எதிர்க்க வந்த கார் ஒண்ணு இவன் மேல மோதிட யாரான்னு பார்த்தா அவனை காலேஜ்ல புள்ளி பண்ற கேங் இவனை அடிக்க வராங்க. இதை பார்த்து பயந்த நம்ம எட்வர்ட் அங்க இருக்க ஒரு வெளியே எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ அவன் கையில இருந்த பேக்கும் கீழே விழுந்துடுது. அந்த புலி கேங்ல ஒருத்தனும் இவனுடைய பேக்கை ஓபன் பண்ணி பார்க்க சிரிப்பு தாங்க முடியல அவனுக்கு. என்ன அவன் இன்னுமே வேம்பையர்லாம் நம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேக்கை டஸ்ட்பின்ல போட்டு போயிடுறான். இதே நேரத்துல எட்வர்டும் ஒவ்வொரு வேலையா எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்ப யார் மேலேயோ போய் மோத யாரான்னு பார்த்தா ஜான். இவனை பார்த்து பயந்த நம்ம எட்வர்ட் வேகமா அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள ஓடிடுறான். எனக்கு நல்லாவே தெரியும் வேம்பையர்ஸ்னால அனுமதி இல்லாம எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா இந்த வீட்டுல இப்ப யாருமே குடியில்ல, அதனால நான் இப்ப யாருக்கிட்டயும் அனுமதி வாங்கணும்னு அவசியமும் இல்ல அப்படின்னு பேசிட்டே அவனும் உள்ள வர இத பார்த்து பயந்த எட்வர்டும் நேரா மாடிக்கு ஓடுறான். அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியில எகிரி குதிக்க அவனுடைய காலும் பிராக்சர் ஆயிடுது. போதாத குறைக்கு இது எல்லாத்தையுமே ஜானும் கேஷுவலா பார்த்துட்டு சேர்ல உட்காந்துட்டு இருக்க. என்ன தம்பி, கால் வலிக்குதான்னு கேட்க இத பார்த்து எட்வர்டும் அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். நீ என்கிட்ட இருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது, நம்மள சுத்தி இருக்க வீட்டுல ஆளுங்களே இல்ல, உன்னை சாவடிக்கிற நோக்கம்
நோக்கம் எனக்கு இல்ல. அதுக்கு பதிலா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன்னை சுத்தி இருக்க எல்லாருமே உன்னை காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கூட உன் மேல நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் கேட்ட எட்வர்டும் ஜானை கடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜானும் அவனை கடிச்சிட்டேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுடைய லேப்டாப்ல எட்வர்டோட ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த வீடியோவை ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கான். அப்படியே காலேஜுக்கும் போயிட்டான். கிளாஸ்ல எட்வர்ட் சொன்னதே அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு டிராயிங்கும் வரைய அப்போதான் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். இன்னைக்கு எட்வர்ட் கிளாஸ்க்கு வரலன்னு, அவனை தனியா நைட்ல விட்டு வந்திருக்க கூடாதுன்னு. காலேஜ் முடிஞ்சதும் எட்வர்டோட வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோவை பார்த்த எட்வர்டோட அம்மாவும் அப்பாவும் என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, எட்வர்ட் எதுக்கு கிளாஸ்க்கு வரலன்னு கேக்குறான். இல்லப்பா அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோம். அப்போ அவன் வீட்டுலதான் இருக்கானான்னு கேட்க, இல்லப்பா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரிங்க ஆண்டி, என்னோட புக் ஒன்னு அவன்கிட்ட இருக்கு, அதை மட்டும் நான் போய் எடுத்துக்கிட்டுங்களான்னு கேட்க, தாராளமா போய் எடுத்துக்கோப்பான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் மாடிக்கு போய் பார்க்க நம்ம எட்வர்டும் டிராகுலாவை பத்தின நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அங்க ஒரு புக்கையும் கண்டுபிடிக்கிறான். அதுல வேம்பியர்ஸ் எப்படி அழிக்கலாங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு. அப்படியே அங்க இருக்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்க்க ஸ்டார்டிங் சீன்ல பீட்டர் வின்சென்ட்ங்கிற ஒரு ஷோவை பார்த்திருப்போம்ல, அதோட வெப்சைட் ஓபன்ல இருக்கு. அப்போ வேம்பையரை பத்தின எல்லா விஷயங்களையும் இதன் மூலியமா தான் எட்வர்ட் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கறது நம்ம ஹீரோவுக்கும் புரிய வருது. அப்படியே ஒரு ஃபோல்டரையும் ஓபன் பண்ணி பார்க்க நம்ம எட்வர்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க நிறைய வீடியோஸ் அதுல இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா ப்ளே பண்ணி பாக்குறான். ஜானுக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டை மானிட்டர் பண்ணிருக்கான். அப்போ ஒரு நாள் ஜான் அவன் வீட்டுக்கு கார்ல வந்து சேரும்போது அவனுடைய உருவம் எட்வர்டோட கேமரால பதிவாகல. இந்த வீடியோவை பாக்குறவங்க ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வேம்பையர்ஸ்னால அனுமதி இல்லாம எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கேமரானாலையும் அவங்க உருவத்தை ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறான். இதே நேரத்துல அவங்க வீட்டு வாசல் வந்த ஜானும் ஹீரோ கிட்ட, வீட்டுல இருந்த எல்லா பீருமே காலி ஆயிடுச்சு, நைட் வேற என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா, உங்க வீட்டுல பீர் இருந்தா குடுக்குறியா, நாளைக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாட்டில்ஸ் ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கேன். அதுல ஒண்ணு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுது. இதையே சாக்கா வச்சு நான் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு தான் இவன் வேம்பியர்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க அங்கேயே இருங்க நானே கொண்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த பீர் பாட்டில வெளியில் நீட்ட, இதை பார்த்த ஜானுக்கும் லைட்டா சந்தேகம் வருது. அப்படியே நம்ம ஹீரோவும் மாடிக்கு போயிட அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்க நம்ம ஹீரோவும் நைஸா ஜன்னல் ஓரமா எட்டி பாக்குறான். அந்த ஜான் சொன்ன அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வேற யாருமே இல்லங்க, நம்ம ஹீரோவோட ஆப்போசிட் வீட்டுல இருக்க டோரிஸ் தான். அங்க என்ன பாத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு ஏமியும் போயிட நம்ம ஹீரோவும் என்ன நடக்க போதோன்னு பயத்துல இருக்க. அப்படியே சில மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. அது நம்ம டோரிஸ் தான் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். போலீஸ் வந்து விசாரிக்கும் போது ஜானும் ரொம்ப கேஷுவலா, இந்த வீட்டுல எந்த ஒரு பொண்ணுமே இல்ல, வேணும்னா வீட்டை ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். உள்ள செக் பண்ண போலீஸும், சாரி சார், எங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோவும் குழம்பி போக இதே நேரத்துல ஜானும் கார் எடுத்துட்டு வெளியில போறான். இத பார்த்த ஹீரோவும் கள்ளச்சாவி போட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட ஒரு ரூமா போய் பாக்குறான். அங்க வித்தியாசமான ஓவியங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயில் உள்ள வராம இருக்க விண்டோ மிரர்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அதே நேரத்துல வெளியில போன ஜானும் திரும்ப வந்துட இத பார்த்து பயந்த நம்ம ஹீரோவும் துணி இருக்க கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே பின்னாடி போக அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத கவனிக்கிறான். அதுல மொத்தம் தனித்தனியா 6 ரூம்கள் இருக்கு. அதுல ஒரு ரூம்ல தான் நம்ம டோரிஸும் இருக்கா. ஹீரோவை பார்த்து, என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துன்னு கெஞ்ச, நீ கவலைப்படாத நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஹீரோ கிட்ட இருக்க சாவியை வச்சு இந்த ரூமையும் திறக்க ட்ரை பண்றான். ஆனா அது வேலைக்கே ஆகல. அந்த இடத்துக்கு ஜான் வர சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் போய் வேற ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். உள்ள வந்த ஜானும் டோரிஸோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க வலியும் வேதனையும் ஃபீல் பண்ற அந்த தருணத்திலையும் டோரிஸ் ஹீரோ கிட்ட சத்தம் போடாதன்னு சிக்னல் கொடுக்கறான். வந்த வேலை முடிஞ்சதும் ஜானும் டோரிஸ அதே ரூம்ல அடைச்சிட அப்படியே திரும்பி அந்த ரூம் விட்டு வெளியில போக ஏதோ ஒன்னத்த ஸ்மெல் பண்றான். அப்புறம் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறான். ஒருவேளை ஹீரோ இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோ தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் டோரிஸ் இருக்க ரூம் கதவை திறந்து அவளை அங்கிருந்து காப்பாத்தி ஜான் கண்ணுல படாம பதுங்கி பதுங்கி வீட்டோட வாசல் கதவு கிட்ட போறாங்க. இதை எதையுமே ஜான் பாக்கலையான்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க பின்னாடி இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள தடுக்காம இருக்கான். இதே நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல 2 அடி தான் வச்சிருப்பாங்க. சூரியனோட ஒளி அவ மேல பட்டதும் அந்த இடத்திலேயே எரிஞ்சு போய் துகளா மாறிடுறா. இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜானும் அவங்கள தடுக்காம இருந்திருக்கான். இது நேர்ல பார்த்த நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இருக்க அவனுடைய ரூம்க்கு வந்த அவங்க அம்மாவும், என்னடா இருட்டுல
உட்காந்துட்டு இருக்கேன்னு ஜன்னலை ஓபன் பண்றாங்க. அம்மா தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுல இருக்க ஜான் கிட்ட இதுக்கப்புறம் பேசாதீங்க, அவன் நம்ம வீட்டுக்கு வர அனுமதி கொடுக்காதீங்க, அவன் ரொம்ப நல்லவன் சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. காலேஜ்ல நம்ம ஹீரோ பீட்டர் வின்சென்ட பத்தி நெட்ல சர்ச் பண்றோம். வேம்பயர்ஸை எப்படி அழிக்கலாம், அதுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவைப்படுங்கிறத ஒரு லிஸ்டா எழுதி வச்சுக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை வந்துட நம்ம இன்னைக்கு வெளியில போலாமான்னு கேக்குறான். இதை கேட்ட ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றான். ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோ அவ்வளவு அவசரமா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா பீட்டர் வின்சென்டோட ஷோ நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போறோம். அங்க இருக்க ஒரு மீடியாலோட ஐடி கார்டை திருடிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி உள்ள நுழைஞ்சிடறோம். அங்க இருக்க பீட்டரும் வேம்பயர் அழிக்கிற மாதிரி ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்கான். சடனா அங்க இருக்க டைரக்டரை கூப்பிட்டு இவளுக்கு சரியா நடிக்கவே வரல, வேற ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருந்தா கூட்டிட்டு வான்னு அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரத்துல அங்க வந்து நம்ம ஹீரோவும் நான் ஒரு ரிப்போர்ட்டர், உங்களை சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாமான்னு கேட்க பதிலுக்கு நம்ம பீட்டரும் தாராளமா கேளுங்க, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்றான். இன்டர்வியூ எங்கே வேணாம், மேல இருக்க என்னோட ரூம்ல வச்சுக்கலாம், என்னோட அசிஸ்டன்ட் உன்னை அங்க கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல அங்க வந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக பழங்காலத்து ஆயுதங்கள் கண்ணாடி பெட்டகத்துல நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே பீட்டர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாமே உண்மையான ஆயுதங்களான்னு ஹீரோ கேட்க அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட பாஸ் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கொன்னு அங்க விட்டுட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். வேம்பயர்ஸ் இருக்கிறத நீங்க நம்புறீங்களான்னு கேட்க மக்கள் எல்லாருமே நம்புறாங்க, அதனால எனக்கு நிறைய பணமும் கிடைக்குதுன்னு சொல்றான். அவனுடைய விக்கு மீசன்னு எல்லாத்தையுமே தனித்தனியா கலட்டி வைக்கிறான். எல்லாமே நடிப்பு தான் போல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரிப்போர்ட்டர் தானே, எதுக்கு வந்ததுல இருந்து வேம்பயர்ஸ பத்தி பேசிட்டு இருக்குன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வீட்டு பக்கத்துல உண்மையான வேம்பயர் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ண உங்களால வர முடியுமான்னு கேட்க இதை கேட்டு பீட்டரும் வேம்பயர்ஸ் எல்லாம் உண்மை இல்லப்பான்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஜான் வீட்டுல எடுத்த போட்டோ எல்லாத்தையும் காட்டுறான். நான் ரிப்போர்ட்டர்லாம் இல்ல, எங்க ஊர்ல இருக்க ஒரு வேம்பயர் எல்லாரையுமே வேட்டையாடிட்டு இருக்கு. இதை கேட்ட பீட்டரும் அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான்னு கேட்க வேம்பயர் இருக்குன்னு சொன்னா யாருமே என்ன நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். இதை எதையுமே கேட்காத பீட்டர் அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறான். நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் சோகமா அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். வீட்டுல இருக்க ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பூண்டு மாலையா தொங்க விடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துல யாரோ கார் கதவை தட்ட யாருப்பா அதுன்னு சொல்லிட்டு கார் கண்ணாடியே கீழே இறக்க அந்த இடத்துக்கு வந்த ஜானும் அவனுடைய உருவத்தை மாத்தி அங்க இருக்க 2 பேரையுமே தாக்கிடுறான். இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள எட்வர்ட் இதுக்கு முன்னாடி சில ஆயுதங்களை வச்சிருப்பான்ல அதே மாதிரி இவனும் உருவாக்குறான். சடனா அவன் ரூமுக்கு அவங்க அம்மா வந்துட என்ன இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. காலேஜ்ல ஒரு செமினார் இருக்கு, அதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இதே நேரத்துல கதவு யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்க அவங்க அம்மாவும் உள்ள வாங்கன்னு சொல்ல போற அந்த நேரத்துல அம்மா வாயை திறக்காதீங்க, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்றான். கீழே வந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி ஜான் இல்ல, நம்ம ஏமி தான். இத பார்த்த நம்ம ஹீரோவும் அம்மா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் கதவு திறந்து வைக்காதீங்க பூட்டி வைங்கன்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஏன் நான் உள்ள வந்ததுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறா. ஐயோ ஏமி, நான் உன்னை பத்தி பேசல, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுறேன்னு சொல்ல நானும் உன்னை ரொம்ப நாளா பார்த்துன்னு தான் இருக்கேன், அந்த எட்வர்டோட எப்போ நீ வெளியில போனியோ அந்த நாள்ல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இதே நேரத்துல திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்க அம்மாவும் கதவு திறக்க போறாங்க. அப்போ ஹீரோவும் நடுவுல வந்துட்டு வேணான்னு சொல்ல அப்போ வெளியில இருக்க ஜானும் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்றான். இத பார்த்து அவங்க அம்மாவும் கதவை திறக்கலாம்னு சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் வேணாங்கிறான். இதை வெளியில இருந்து கேட்ட ஜானும் நான் இங்க வந்ததே உங்க பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக, நான் இல்லாத நேரமா பார்த்து என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இதை கேட்டு அவங்க அம்மாவும் இதெல்லாம் உண்மையான்னு கேட்க அம்மா நான் எல்லாத்தையுமே விளக்கமா அப்புறம் சொல்றேன்னு சொல்ல இதை கேட்ட ஜானும் கதவு திறப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்க கதவெல்லாம் திறக்க முடியாது, சட்டப்படி உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஜான் கையில ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு டைரக்டா ஹீரோவோட கார்டனுக்கு வரான். அங்க எதையோ வேகமா மோப்பம் பிடிச்சிட்டு குழிய நோண்ட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே விண்டோ வழியா பார்த்துட்டு அவன் என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க எனக்கும் தெரியலமான்னு சொல்றான். உடனே அந்த குழியில இருந்து ஒரு பழுப்பு பிடிச்சி இழுக்க இவ்வளவு நேரம் அவன் தோணுனதே அந்த கேஸ் பழுப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை பிடிச்சி இழுத்ததும் கேஸோட கனெக்ட் ஆயிருந்த அந்த ஹோஸ் தனியா வந்துடுது. இதனால அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆக தப்புன்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பழுப்புல ஒரு ஹோல்ஸ் போட்டு நெருப்ப பத்த வச்சிடறான். ஹீரோட வீடே வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே அந்த நேரத்துல அவங்கள கவர் பண்ணிக்கிட்டதுனால யாருக்குமே எதுவுமே ஆகல. உடனே ஹீரோவும் நீங்க பயப்படாதீங்கம்மா, அவனால அனுமதி இல்லாம உள்ள வர முடியாதுன்னு சொல்ல இத பார்த்து சிரிச்ச ஜானும் நீ சொல்ற ரூல் எல்லாமே ஒரு வீடு சேதாரம் ஆகாம இருக்கிறதுக்கு முன்னாடி இனி நான் உள்ள வரதுக்கு எந்த ஒரு அனுமதியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உள்ள வரான். இத பார்த்த ஹீரோவும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கார் கிட்ட கூட்டு போறான். உயிர் பயத்துல எதிர்க்க இருந்த ஹீரோவோட பைக்கை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காங்க. பின்னாடியே வந்த ஜான் பைக்ல ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா பைக் டேமேஜ் ஆகி கிடக்க இதை சிரிச்சுட்டே பார்த்த ஜானும் வண்டியை ஓட்ட தானே முடியாது வீச முடியும்னு சொல்லிட்டு அந்த காரை மேல தூக்கி வீசுறான். இதோட
இதோட விட்டுருவான்னு பார்த்தா பின்னாடியே கார் எடுத்துட்டு வந்து இடிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ஹீரோவும் என்ன நடந்தாலும் சரி வண்டியை மட்டும் நிறுத்தாதீங்கன்னு சொல்றான். ஜானும் இவங்க காரை தாண்டி போய் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வரான். என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அம்மா முழிக்க, யோசிக்காதீங்கம்மா அவனை அடிச்சு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் இவன் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண அந்த காரும் கரெக்டா ஜானை இடிச்சிட வண்டியை நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நம்மள ஃபாலோ பண்றான்னு கேட்க இல்லைன்னு சொல்றாங்க. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது காருக்கு அடியில இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார்ல இடிக்கும் போது அந்த ஜான் காரோட அடிப்பக்கத்துல மாட்டியிருப்பான் போல. காரை உடைச்சு அடிப்பக்கத்துல இருந்து கையை உள்ள விடுறான். இத பார்த்து பயந்து போன எல்லாருமே காரை நிறுத்த, அப்போ பின்னாடி வந்த இன்னொருத்தன் இவங்களுடைய காரை இடிச்சிட கோவத்தோட கோட் சூட் போட்ட ஒருத்தன் கார்ல இருந்து இறங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, இப்படியே சடன் பிரேக் போடுவீங்க, அதுவும் நடு ரோட்ல, தயவு செஞ்சு காருக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதை எதையுமே அந்த ஆளு கேட்கல. அப்போ நம்ம ஆளுங்க இருந்த அந்த காரை அடியில இருந்த ஜான் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு முன்னேறி வர இத பார்த்து பயந்த அந்த கோட் சூட் போட்ட ஆளு காருக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்க அவன் தான் வேம்பையர் ஆச்சு. காரை உடைச்சு அவனோட கதையை அங்கேயே முடிக்கிறான். இத பார்த்த ஹீரோவும் சிலுவையை எடுத்துட்டு அவன் முன்னாடி போய் நிக்க, ஏமி அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். அப்படியே இயேசுவின் பெயரான்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்க வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ஜானும் என்கிட்ட சிலுவையை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு பயப்படுறான். சடனா அந்த சிலுவையை தன்னோட கையால பிடிச்சிடுறான். அந்த சிலுவையும் தகதகன்னு ஏறிய ஆரம்பிக்குது. அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் உருவாக்குன சின்ன சின்ன வேம்பியர்ஸ இந்த சிலுவையை வச்சு உன்னால காயப்படுத்த முடியும், ஆனா எனக்கு இது எல்லாமே சாதாரணமான விஷயம். பேசிட்டே நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கி எறிஞ்சிடுறான். ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோவோட அம்மா கார்ல எப்பயுமே சில போட்ஸ வச்சிருப்பாங்க. அதோட அடிப்பக்கத்துல இருக்க கம்பி ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். அதை எடுத்து ஜானோட இதயத்துக்கு கிட்ட இறக்கிடுறாங்க. வலி தாங்க முடியாம ஓரமா போய் துடிச்சிட்டு இருக்கான். இதே நேரத்துல ஹீரோவோட அம்மாவும் மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோவும் பின்னாடி இருக்க கார்ல ஏறி அந்த ஜானை இடிச்சு தள்ளிட்டு கிளம்பிடுறான். என்னதான் காயம் அதிகமா இருந்தாலும் அவன் வேம்பியருங்கிறதுனால எல்லாமே சீக்கிரமா ஹீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பீட்டரோட வீட்டை காட்டுறாங்க. லாஸ்டா ஹீரோ மீட் பண்ணும்போது ஜான் வீட்ல எடுத்த சில போட்டோஸை இவங்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அதோட இவன் லாக்கர்ல வச்சிருக்க ஒரு போட்டோவும் வச்சு கம்பேர் பண்றான். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க சிட்டில நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். என்ன மன்னிச்சிடு, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். எட்வர்டு என்கிட்ட அப்பவே சொன்னான் ஜான் ஒரு வேம்பியர்னு. நான் தான் நம்பல. அவனுக்குமே இப்ப என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா பீட்டர். என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறேன், என்னோட இடத்துக்கு நெக்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள வந்துருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் பீட்டர் வீட்டுக்கு போக, நீ ஒரு போட்டோ கொடுத்துட்டு போனல, அதே மாதிரி ஒரு போட்டோ என்கிட்டயும் இருக்கு. இதை கேட்ட ஹீரோவும் அது எப்படி உங்ககிட்டன்னு கேட்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது வேம்பேஸை என் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என் பேரண்ட்ஸ கொன்னதே அதுங்க தான். இத பத்தி நான் வெளியில சொல்லியிருந்தேன்னா என் உயிர் அப்பயே போயிருக்கும். அதனாலதான் வேம்பேஸ பத்தி ஒரு நாடகத்தையே எடுக்க ஆரம்பிச்சேன். இதை கேட்ட ஹீரோயினும் வேம்பேஸை எப்படி அழிக்கிறதுன்னு கேட்க, அது உங்க 2 பேரால முடியாது, அதுக்கு ஒரு பெரிய ஆர்மியே தேவைப்படும்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பீட்டருக்கு ஒரு கால் வருது. சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்ல பீட்டரும் அவனை உள்ள அனுப்புன்னு சொல்லிடுறான். இந்த நேரத்துல என்ன பார்சல் வரப்போகுதுன்னு ஹீரோ கேட்க, இதை கேட்ட பீட்டரும் தெரியலையேன்னு சொல்றான். நீங்க அந்த ஆளை உள்ள வர சொல்லிருக்கீங்க, இன்கேஸ் அது வேம்பையரா இருந்தா என்ன பண்ணுவீன்னு கேட்க, அதே நேரத்துல ஹாய் பீட்டர்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு எட்வர்ட் வரான். இவனும் முழு வேம்பையரா மாறிட்டான். இதே நேரத்துல பீட்டரும் அங்க இருக்க கண்ணாடி பெட்டகத்தை உடைச்சு இயேசுவை சிலுவையில அடிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஆணிய கையில வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வராத, உன்னை அழிச்சிருவேன்னு சொல்ல, உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியாக பீட்டரும் பயந்து அங்க இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடிடுறான். இவன் கதவை க்ளோஸ் பண்ற அதே நேரத்துல எட்வர்டும் கையை விட டோர்ல மாட்டி துண்டா போயிடுது. இதே நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண, ஆனா வழியிலேயே பீட்டரோட அசிஸ்டன்ட்டும் இறந்து கிடக்கான். லிப்ட்ல தப்பிக்க முடியாத அளவுக்கு எட்வர்ட் வரும்போதே அதை டேமேஜ் பண்ணிட்டு வந்திருப்பான். எம்மி இத பார்த்து பயப்பட, இங்க வேம்பையரை அழிக்கிறதுக்கு பழங்கால பொருட்கள் நிறைய இருக்கு, உனக்கு ஒன்னும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்ல, அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எட்வர்டும் இவங்கள ஸ்மெல் பண்ணி இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்த நோக்கி வர, அங்க இருக்க கபோர்டு இவன் மேல தள்ளிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே நொடியில உடைச்சு தள்ளிட்டு எழுந்து வரான். இத பார்த்த ஹீரோவும் ஏமி இங்கிருந்து ஓட சொல்றான். அதே நேரத்துல பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கோடாரியை எடுத்து எட்வர்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இவனும் எல்லா அட்டாக்ல இருந்தும் அசால்ட்டா மிஸ் ஆகுறான். கடைசியா இவன் எதிர்பார்க்காத நேரத்துல எட்வர்டோட கழுத்திலேயே அந்த ஆயுதத்தை இறக்கிடுறான். ஆனா அப்பவுமே எட்வர்ட் சாகல. இதே நேரத்துல கீழே ஜானும் இவங்களை தேடி இந்த இடத்துக்கே வந்துட்டான். இவன் வரத பார்த்த செக்யூரிட்டி கார்டு சைன் போட்டு உள்ள போன்னு சொல்ல, என்ன கோவத்துல இருந்தானோ சடார்னு செக்யூரிட்டியோட கழுத்தையும் கடிச்சு வச்சிடறான். இங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு கண்ணாடி பெட்டகத்தை உடைச்சு அதுல இருந்து ஒரு கன் எடுத்து சில்வர் புல்லட்டை லோட் பண்றா. நம்ம ஹீரோயினுக்கு நேரம் சரியில்லை போல. பின்னாடி ஜான் நிக்கிறான். இவனை பார்த்த ஹீரோயினும் சரமாரியா
சுட. ஆனா அதனால அவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. அச்சோ பாவம். இந்த சில்வர் புல்லட் எல்லாமே ஓநாய் மனிதர்களை கொல்லக்கூடியது. என்ன மாதிரி வேம்பையரை இது ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க புனித நீரை அவன் மேல ஊத்தி விட்டுறான். வலி தாங்க முடியாம அவனும் துடிக்க. இதே நேரத்துல எட்வர்டும் ஹீரோவை அட்டாக் பண்ணி அவன் கழுத்தை கடிக்க போக, அங்க வந்த ஹீரோயினும் அவ கையில இருக்க ஆயுதத்தை வச்சு எட்வர்டுக்கு ஒரு ஷாட் கொடுக்க, அப்பவுமே அவன் திரும்ப எழுந்து நிக்க, அவன் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது, அவன் கதைய முடியும்னு சொல்ல, ஹீரோவும் அங்க இருக்க ஒரு கத்திய எட்வர்டோட இதயத்திலேயே இறக்குறான். அடுத்த நொடியே அவன் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட, உடனே அவங்க ரெண்டு பேரும் எக்ஸிட் வழியா அங்க இருந்து தப்பிச்சு போக, அது ஒரு பப்போட கனெக்ட் ஆயிருக்கு. அங்க இருக்க கூட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஜான் ஹீரோயினை கடிச்சு தன்னோட இனத்துல ஒருத்தியா மாத்திட்டான். இதை தடுக்க நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அங்க இருந்த பவுன்சர் பாஸ் இல்லாம எப்படி உள்ள வந்தேன்னு அவனை துரத்தி விட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பீட்டர் அவனுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போக, அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் சின்ன வயசுலயே உன் கண் முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸ கொண்டு இருக்காங்க, ஆனா அதுக்கு பழி வாங்காம அதையே ஒரு வியாபாரமா மாத்திருக்க, எவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மண்டா நீ, வாழ்வோ சாவோ அந்த வேம்பியர் கூட நான் சண்டை போட தான் போறேன். இதை கேட்ட பீட்டரும் அது உன் இஷ்டம், என்னால உனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி இந்த மந்திர கத்திய உன் கூட எடுத்துட்டு போ. எனக்கு தெரிஞ்சு வேம்பயர்ஸ் கூட்டத்துக்கு தலைவனே அந்த ஜான் தான், அவனை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. ஆனா வேம்பயர்ஸ்க்கு இருக்க வீக்னஸ்ல ஒண்ணு நெருப்பு. அதை நீ பயன்படுத்தும் போது அதுங்களால சிந்திக்க முடியாது, தடுமாறும். அந்த நேரத்துல இந்த ஆயுதத்தை அவனோட இதயத்துல இறக்குனா அந்த வேம்பையரை நம்மளால அழிக்கவும் முடியும், அதனால பாதிக்கப்பட்டவங்கள திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரவும் முடியும். இதை கேட்ட ஹீரோவும் பீட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வில், அம்பு, ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம சில ரோப்ஸையும் வாங்கி வச்சுக்கிறான். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு நேரா ஜானோட வீட்டுக்கு தான் வரான். எல்லா இடத்துலயுமே தேடுறான், ஆனா ஜான் அங்க இல்ல. சடனா யார் மேலேயும் இடிக்க, யாரான்னு பார்த்தா நம்ம பீட்டர். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, நீ பேசின எல்லாத்தையுமே கேட்டதுனால உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ரூமுக்கு போக, அங்க ஹீரோயினோட அலறல் சத்தம் கேக்குது. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இத பார்த்த பீட்டரும் அந்த ரூம்க்கு அடியில இன்னொரு சீக்ரெட் வே இருக்கிறத பார்த்துட்டு இருட்டா இருக்க அந்த இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே இறங்குறாங்க. அங்க ஒரு டோரை பார்த்துட்டு அதுக்குள்ள நம்ம ஹீரோ போக, வாசலுக்கு வெளியில இருந்த பீட்டரை ஜான் அடிச்சு போட்டுட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணுன்னு டோரை லாக் பண்ணிடுறான். இதே நேரத்துல பீட்டரும் ஜான் கிட்ட தனியா மாட்டிக்கிறான். அவன் கையில இருக்க கன்னை வச்சு சுட்டுட்டே பின்னாடி போக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். இதே நேரத்துல ஜானும் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து பீட்டரை நோக்கி சுண்டி விட, அவன் தலையில பட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்க, உன்னால இவ்வளவுதான் முடியுமான்னு கேட்க, ஜானும் பக்கத்துல இருக்க செவரை கை காட்டுறான். இவனால வேம்பையரா ஆனா நிறைய பேர் செவுத்த பொழந்துட்டு வெளியில வராங்க. நம்ம பீட்டரும் அசராம அவன் கொண்டு வந்த ஆயுதத்தை வச்சு 2-3 டிராக்குலாவை இதயத்திலேயே சுட்டு காலி பண்றான். ஆனா பாதிலேயே அவனோட துப்பாக்கி வேலை செய்யாம போயிடுது. அதே நேரத்துல ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவும் ஹக் பண்ணிக்க, நல்லா இருந்த பொண்ணு ஜான் கடிச்சதுனால வேம்பையரா மாறி இருக்கா. அவளோட கண்ட்ரோல்ல இல்லாம ஹீரோவை கடிக்க வர அவன் கையில இருக்க ஒரு ஆயுதத்தை வச்சு ஹீரோயினோட வயித்திலேயே குத்திடுறான். அப்படியே கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில ஓடி வர, இங்க இருக்க மத்த வேம்பையர்ஸ் எல்லாமே பீட்டரை கடிச்சு கொதறிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோவும் அங்க இருக்க ஷார்ட் கன் எடுத்து மேல இருக்க ரூஃப பார்த்து சரமாரியா சுட ஆரம்பிக்கிறான். இதன் மூலியமா வெளியில இருக்க சூரிய ஒளி அந்த பேஸ்மெண்ட்குள்ள வர பீட்டரை சுத்தி இருக்க மத்த வேம்பையர்ஸ் எல்லாமே ஓடி போயிடுதுங்க. அந்த வேம்பையர்ஸ் கிட்ட இருந்து தங்களுடைய உயிரை காப்பாத்திக்க ரெண்டு பேருமே வெளிச்சத்துக்கு அடியில உட்கார்ந்துக்க, அந்த இடத்துக்கு வந்த ஜானும் எவ்வளவு நேரம் எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும், எப்படி இருந்தாலும் இரவு வரும், அப்ப என்னோட டீம் உன்னை வேட்டையாடும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட என்னோட கூட்டத்துல ஒருத்திய கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஜான் கவனிக்காத இந்த நேரத்துல ஹீரோ அவனுடைய தலைய ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கண்ணுக்கு சேதாரம் ஆகாத மாதிரி ஒரு கிளாஸையும் மாட்டிக்கிறான். இப்ப என்ன பத்த வைன்னு சொல்ல பீட்டருக்கு இவனோட ஐடியா புரிஞ்சிருச்சு. உடம்பு ஃபுல்லா நெருப்பு பத்துனதும் நேரா ஓடி வந்து ஜானை கட்டி பிடிச்சுக்கிறான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்க ஜானும் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவன் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவன் வச்சிருக்க ரோப்ப இவன் இடுப்போட சேர்த்து லாக் பண்ணிடுறான். ஜான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. இதே நேரத்துல சூரிய ஒளியும் அவன் மேல பட ஆரம்பிக்க அவனுடைய இதயம் ஹீரோ கண்ணுக்கு நல்லா கிளியரா தெரிய, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த ஆயுதத்தை இவனோட இதயத்துல இறக்கிடுறான். அந்த இடத்துலயே அந்த ஜானும் அழிஞ்சு போயிடுறான். இவனோட கட்டுப்பாட்டுல இருந்த மத்தவங்களும் நார்மலா ஆயிடுறாங்க. அப்படியே இங்க இந்த கதையும் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.